ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன் லவ் சேனல். இன்னைக்கு லஞ்சுக்கு சூப்பரான உடச்சி விட்ட முட்டை குழம்பு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. வாங்க நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். வாணல்ல எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா அதையும் வதக்கிட்டேன். வதக்கிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 1/2 டீஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 பேருக்கு செய்கிறதுனால 1 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போது சூப்பராக ஒரு விழுது அரைச்சி போடுவேன். அது என்னன்னா, இது என்னோட ஸ்டைல் இது. தக்காளி, முந்திரி பருப்பு, கசகசா போட்டு அரைச்சி அதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதை கழுவி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா? அந்த சாஸ்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதனால கழுவி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நீங்கள் இப்பயே கூட முட்டை போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் இப்போ முட்டை போட மாட்டேன். அ ஏன்னா என் பையன் முட்டை சாப்பிட மாட்டான். அதனால எனக்கு தனியா ஒரு தாளிப்பு குடுத்து, எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு, கொஞ்சம் குழம்பு இதில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, ஒரு 3 கரண்டி குழம்பு இதில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அதில என்ன ஒரு ஸ்பெஷல் இப்போ ஒரு ஐடியா என்ன தெரியுமா? ஒரே ஒரு ட்ரிக் தான். ஸ் கேஸ ஃபுல்லா ஸ்லோ பண்ணிடணும் நீங்க. ஃபுல்லா ஸ்லோ பண்ணிட்டு, அப்புறமா ஒரு ஒரு முட்டையா உடைச்சு ஊத்தி மூடி வச்சீங்கன்னா, முட்டை பிரிஞ்சு கலக்காது. அப்படியே சூப்பரா வெந்து ஃபுல் பாயில்டு எக் நல்லா பாயில் ஆகி சூப்பரா வரும். அது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மூடி வச்சுட்டு, அந்த குழம்ப என் பையனுக்கான குழம்பு இருக்கு இல்லையா? அது ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை போட்டு அத கிளறி விட்டு நிறுத்திட்டேன். இப்ப வாங்க நான் முட்டை உடைச்சு ஊத்துனேன்ல அந்த குழம்ப பார்க்கலாம். பார்த்தீங்களா? நான் சொன்னேன் இல்லையா? முட்டை அப்படியே ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட கலக்கல பாருங்க முட்டை. இப்படி நீங்க ஸ்லோவா வச்சு, நீங்க முட்டை உடைச்சு ஊத்தி, மூடி வச்சு வேக வச்சீங்கன்னா, முட்டை அப்படியே ஃபுல்லா இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த முட்டை ஒவ்வொரு பைட்டும் நம்ப பிச்சு சாப்பிடும்போது சாதத்தோட வச்சு கிரேவியோட, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னோட ஃபேவரட்டான டிஷ் இது. எங்க அம்மா முட்டை குழம்பு செஞ்சாலே இப்படிதான் செய்வாங்க. அம்மா செஞ்சாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தானே! அம்மாவ மிஸ் பண்றேன். எத்தன பேர் அம்மாவ மிஸ் பண்றீங்கன்னு மெசேஜ் சொல்லுங்க. உங்க அம்மாலாம் என்ன ஸ்பெஷலா பண்ணுவாங்கன்றதையும் சொல்லுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இல போட்டு அத ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி சாப்பிட போறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுவீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மெயின் திங் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லா பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா, உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இத மாரி வீடியோஸ் வேணுமா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ தொடர்ந்து பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.